இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் தரித்திரத்தில் வாழவில்லை என்றால் பிறகு அவர் எப்பொழுது தரித்திரராயானார்? அவர் தரித்திரராய் ஆனார் என்பதற்கு எவிடன்ஸ் என்ன, ஆதாரம் என்ன, ப்ரூஃப் என்ன, அத்தாட்சி என்ன? அவர் எங்கே தரித்திரராயானார்? அவர் எதற்காக தரித்திரராய் ஆக வேண்டும் கல்வாரி சிலுவையிலே என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் கவனியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். நான் ஐஸ்வர்யவானாய் ஆகும்படிக்கு என் நிமித்தம் அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. ஆமென். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குவதற்காக, நம்மை செல்வந்தர்களாய் ஆக்குவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரராய் ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த தரித்திரர் என்பதற்கு மூல பாஷையிலே 2 அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். தரித்திரர், ஏழை என்பதற்கு 2 அர்த்தங்களை கொடுக்கிறார்கள். ஒன்று, பிறந்ததிலிருந்தே பரம ஏழையா இருப்பது. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? பிறந்ததிலிருந்தே அவங்க யாரு தான்? ஏழை தான். அதாவது இப்படி சொல்லலாம், சந்ததி சந்ததியா பரம்பரையா அவங்க யாரு தான்? ஏழை தான். இவங்க ஏழையா இருப்பாங்க, இவங்க தாத்தா ஏழையா இருப்பாரு, இவங்க அப்பா ஏழையா இருந்திருப்பாரு, இவங்க தாத்தாவுடைய தாத்தா ஏழையா இருந்திருப்பாரு. இவங்களுடைய பேக்ல போய் பார்த்தா, ஜென்ரேஷனவே பார்த்தா சாதாரணமாக தான் இருந்திருப்பாங்க, ஒரு ஏழையாக தான் இருந்திருப்பாங்க, ஒரு சாதாரண வாழ்ந்திருப்பாங்க. உங்கள் சந்ததியில் யாருமே பெருசாக படிச்சிருக்கவும் மாட்டாங்க, இவங்க சந்ததியில் யாருமே ஒரு பெருசாக என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, நல்ல ஒரு வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அப்போ இந்த தரித்திரர் என்பதற்கு மூல பாஷையிலிருந்து 2 பதங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள், வார்த்தைகளே சொல்லுகிறார்கள். ஒன்று, பிறந்ததிலிருந்தே தரித்திரர் ஏழையாயிருப்பது. 2வது வார்த்தை என்னவென்று சொன்னால், பெரிய ஐஸ்வர்யவான், ஒரு பெரிய செல்வந்தன் திடீரென்று ஒரு தரித்திரனாய் மாறிவிடுவது, ஒரு ஏழையாய் மாறிவிடுவது. இந்த 2 பதத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். நம்ம பார்க்குறோம் இல்லையா? பெரிய பெரிய கோடீஸ்வரன், ஒரு பூகம்பம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே, அந்த ஊரில் எல்லாம் வந்துச்சோடனே எல்லா வீடு இடிஞ்சு போய் எல்லாம் தரமட்டமாகி எல்லா தெருவில் வந்து பெரிய கோடீஸ்வரன் லக்ஸுரி காரில் போனவன் ஒரு பொட்டணம் கிடைக்குமான்னு உட்காந்துருக்கிறான். பார்க்குறோமா? ஒருவேளை சாப்பாடு ஹெலிகாப்டர்லேருந்து ஏரோஃப்ளைன்லேருந்து யாராவது ஒரு பொட்டணம் சோறு போட மாட்டாங்களா அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நம்ம கேலி கிண்டலாக பேசலை, ஒரு காரியத்தை விளங்கி கொள்வதற்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம், கவனிக்கிறோம். பெரிய செல்வந்தன், பெரிய ஐஸ்வர்யவான், எல்லா வசதிகளும் இருந்த வாழ்ந்த ஒரு மனுஷன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சாரு? ஏழையா ஆயிட்டாரு, தரித்திரனா ஆயிட்டாரு. அப்போ இந்த 2 பதங்களை கொண்டு வருகிறார்கள். பிறந்ததிலிருந்தே அவர் ஏழை தான், தரித்திரர் தான், பரம்பரையாக. பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய செல்வந்தன், பெரிய ஒரு நல்ல லெவலில் வாழ்ந்த மனுஷன் திடீர்னு சாதாரண நிலைக்கு வர்றது, ஒரு தரித்திரனாய் மாறுவது, ஒரு ஏழையாய் ஆவது. இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? அவர் பரம ஏழையா? அவர் சந்ததியா தரித்திரரா? அவர் பிறந்ததிலிருந்தே அவர் தரித்திரரா? நீங்க காமிக்க முடியுமா? அவர் பரலோகத்திலும் ஏழையா இல்லை, பூலோகத்திலே மனிதனாய் வாழ்ந்தபோது அவர் ஏழையா இல்லை. இயேசு கிறிஸ்து பரம்பரையா ஏழை இல்லை, சந்ததியா அவர் ஏழை கிடையாது. சத்தியவேதம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று. சத்தியவேதம் சொல்லுகிறது அவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர் என்று. சத்தியவேதம் சொல்லுகிறது எல்லா வெள்ளிக்கும் எல்லா பொண்ணுக்கும் அவர் சொந்தக்காரர் என்று. சத்தியவேதம் சொல்லுகிறது வானத்துக்கு பூமிக்கும் அவர் சொந்தக்காரர் என்று. ஆமென். இவ்வளவு பெரியவர். எனவே ஐஸ்வர்ய சம்பன்னராகிய இயேசு அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனார் என்பதுதான் சத்தியம். அவர் பிறந்ததிலிருந்து ஏழை கிடையாது, அவர் பரம்பரையா அவர் ஏழை கிடையாது, சந்ததியா அவர் ஏழை கிடையாது.
அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் நமக்காக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அவர் மனிதனாய் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது கூட அவர் தரித்திரத்தில் வாழல, ஏழ்மைத்தனத்தில் வாழல, கடன் பிரச்சனையில செய்யல, அவர் வாழல. ஆனால் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் தரித்திரர் ஆனார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்ப மகாபெரிய ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர் திடீரென்று கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் தரித்திரர் ஆனார். இதைத்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாருங்க ஆழமாய் கவனிக்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? தரித்திரர் ஆனார். எல்லா கரங்களை சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரர் ஆனார். ஆமென். யாருக்காக தரித்திரர் ஆனார்? எனக்காக, நமக்காக தரித்திரர் ஆனார். சரி, இப்ப இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? எவிடன்ஸ் என்ன? என்ன அத்தாட்சி? ஏன் தரித்திரத்தை அவர் சுமந்தாரா? ஏன் கடன் பிரச்சனைக்கு அவர் கல்வாரி சிலுவையில முடிவு கட்டினாரா? என்னுடைய ஏழ்மைத்தனத்துக்கு கல்வாரி சிலுவையில முடிவு கட்டினாரா? ஏன் தரித்திரத்தை அவர் சிலுவையில் சுமந்தார் என்பதற்கு என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம், என்ன ப்ரூஃப், என்ன அத்தாட்சி? அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 29வது வசனம். முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை பரியாசம் பண்ணி, அடுத்த வாசிங்க, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். எங்க அடிச்சாங்க? சிரசில் அடித்தார்கள். முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி. எதினாலே ஒரு முடியை உண்டு பண்ணி? முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி. முடி என்பது கிரீடத்தை குறிக்கிறது. தலையில் வைக்கக்கூடிய கிரீடம். ராஜாக்கள் அந்த நாட்களில் தலையில் கிரீடத்தை வைத்தார்கள். அதான் முடி, முடி சூட்டுதல் இல்லையா? இங்கே முள்ளுகளாலே ஒரு முடியை, ஒரு கிரீடத்தை உண்டாக்கி அதை இயேசுவின் சிரசின் மேலே என்ன செய்கிறார்கள்? வைக்கிறார்கள். எனவே முள்ளுகளால் ஒரு கிரீடத்தை செய்து அதை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து அங்கே அடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இன்னைக்கு நீங்கள் ஆழமாக கவனிக்கணும். அதனால அடுத்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். எங்க அடிச்சாங்க? எல்லாரும் என்னைய பாருங்க. ஏற்கனவே தலையில் என்ன இருக்குது? முள் இருக்குது. இப்ப குச்சி எடுத்து என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. வெறும் தலையில் அடிக்கல, அந்த முள்ளு இருக்க தலையில அடிக்கிறாங்க. பாருங்க, இது மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்த்து கொண்டு வர்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குது. ஃபீட் அண்ட் ரிபீட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க வந்து அடித்தார்கள் என்று தான் போட்டிருக்கிறது. ஆனா மூல பாஷையில கரெக்டா இருக்குதான். எப்படி இருக்குதா? அடித்தார்களாம், மறுபடி அடித்தார்களாம், அடித்தார்களாம், மீண்டும் அடித்தார்களாம், மறுபடி அடிச்சாங்களாம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப தலையில ஏற்கனவே என்ன இருக்குது? முள்முடி இருக்குது. குச்சி எடுத்து திரும்ப அடிக்கிறாங்களா. திரும்ப அடிக்கும் போது என்ன ஆகும்? ஏற்கனவே தலையில வைக்கப்பட்டிருக்கிற முள்ளு மண்டைக்குள்ள பாயும், உள்ள இறங்கும். இது ஆழமாய் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் இதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு என்ன எவிடன்ஸ்? முள்முடி. முள் தரித்திரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏன் தரித்திரத்தை அவர் சிலுவையில் சுமந்தார், தீர்த்தார் என்பதற்கு எவிடன்ஸ் என்ன? ஆதாரம் என்ன? முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அந்த முள்முடி அவருடைய தலையிலே பாய்ந்தது. அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எனவே இன்றைக்கு ஒரு தூசி அளவு கூட நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடனுக்குள்ள நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஎம்ஐ பிரச்சனையில், லோன் பிரச்சனையில் மாட்டி, கந்துவட்டி பிரச்சனையில் மாட்டி இன்னைக்கு நான் வந்து சாக வேண்டிய அவசியம் கிடையாது. உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசம் உள்ள எழும்பணும். இதுதான் விசுவாசம். எது விசுவாசம்?
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னுடைய தரித்திரத்துக்கு முடிவு கட்டிவிட்டார். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டிவிட்டார். என்னுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்து தீர்த்தார் என்பதற்கு என்ன எவிடன்ஸ்? முள்முடி. அவர் அங்கே அடிக்கப்பட்டார். அவருடைய தலையிலே மீண்டும் மீண்டுமாய் அடிக்கப்பட்டது. ஆமென். இதை மனதில் வச்சு தியானிக்கணும். இதை மனதில் வச்சு என்ன செய்யணும்? தியானிக்கணும். கடனவே தியானிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. கடன் பிரச்சனையே தியானிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த தரித்திரத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அவருடைய முள்முடியை மனதில் வைத்து, கர்த்தாவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே தரித்திரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அந்த முள்ளை நீர் ஏற்றுக்கொண்டீர். நீர் தரித்திரத்தை சுமந்து தீர்த்தது உண்மை என்றால் இன்றைக்கு நான் ஒரு தூசி அளவு கூட கடனுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம்னு சில மக்களுக்கு புரியல. விசுவாசம் என்னன்னு தெரியல பாஸ்டர், எனக்கு புரியல பாஸ்டர். அவங்களுக்கு எப்படி கம்பு சுத்துற மாதிரி இருக்கு விசுவாசம்னா. வேற ஒன்றும் இல்லை. அவர் சிலுவையில் இதை செஞ்சிருக்கிறாரு. அதனால நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வியாதி அவர் சுமந்தாரு, ஆகையால் இன்றைக்கு நான் வியாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கல்வாரி சிலுவையில் எல்லா தீமையை ஏற்றுக்கொண்டார். ஆகையால் இன்றைக்கு நான் தீமைக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் தரித்திரர் ஆனார். இன்றைக்கு நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இந்த முள்ளை பாருங்க, அவர் கல்வாரி சிலுவையிலே இந்த முள்முடியை அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய தலையிலே அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த முள் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? வாசிங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும், முளைப்பிக்கும். எது? இந்த பூமி. இந்த பூமி உனக்கு முள்ள விளைவிக்கும், குறுக்க விளைவிக்கும். நீ விதைய விதைச்ச அறுவடை எடுத்து நீ சாப்பிட்றதுக்குள்ளேயும் வாழ்க்கை கசந்து போயிடும். நெத்தி வேர்வை சிந்தி உருண்டு பிறண்டு தான் நீ என்ன செய்யணும்? பிழைக்க வேணும். அது உன் நிமித்தம் முள்ளும் குறுக்குமாய் அது முளைப்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாய் வந்த தரித்திரம், இது ஆழமாய் கவனிக்க வேண்டும். தரித்திரத்தை தேவன் என்ன செய்யல? கொண்டு வரல. முள்ளையும் குறுக்கையும் தேவன் முளைப்பிக்கல. சாபத்தை தேவன் உங்க மேல என்ன செய்யல? வச்சு தலையில போட்டு விடல. மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்திலே தரித்திரம் வந்தது. மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தில் வியாதி வந்தது, கேடுபாடுகள் வந்தது, தீமைகள் வந்தது. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. அது முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும். அப்ப தரித்திரத்துக்கு அடையாளம் என்ன? முள். இந்த முள்ளத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி அவருடைய சிரசின் மேல் வைத்து கோலை எடுத்தன செய்தார்கள், அடித்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்னுடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? எவிடன்ஸ் என்ன? அவர் தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அவர் தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் இன்றைக்கு நான் ஒரு தூசி அளவு கூட தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். இன்னைக்கு நான் கடனுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை கடனுக்குள்ள நான் இருக்கலாம். இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். இதை ஒவ்வொரு நாள் தியானிக்க ஆரம்பிக்கணும். இதை தியானிக்க இதை விசுவாசிக்க இதை வாயை திறந்து பேச பாருங்க, மாற்றங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? ஏற்பட ஆரம்பிக்கிறது. ஒரே நாள் எல்லாம் நடந்துடாது. ஒரே நாள் எல்லாம் பெருசா அப்படி பண்ணிடுறது கிடையாது. அப்படி நம்ம போதிக்கிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய மனது எந்த அளவுக்கு மறுரூபமாகுதோ, நம்முடைய நாவுகள் எந்த அளவுக்கு சரியாய் மாறிக்கொண்டே வருகிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே மாற்றங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆகவே தரித்திரத்துக்கு அடையாளமாக இந்த முள்முடி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர் அவருக்காக தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நமக்காக தரித்திரத்தை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக தரித்திரர் ஆனாரே என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதை விசுவாசிக்க வேண்டியது. இதை விசுவாசிக்கும் பொழுது தரித்திரங்கள் ஓடி போய்விடும். ஐஸ்வர்யங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? துளிர்க்க
ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க இதெல்லாம்? ஆமென். அப்போ உங்க தரித்திரத்தை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? எவிடன்ஸ் என்ன? ப்ரூஃப் என்ன? அத்தாட்சி என்ன? இதாக இருக்கிறீங்களா? இந்த இடம் என் இடங்க, என்ன ஆதாரம்? இந்த பாரு பத்திரத்தை பாரு, இந்த பாரு பட்டாவை பாரு, என் பேர் இருக்கு பாரு, என் ஆதார் கார்டு அதில் பாரு இருக்கு பாரு, நம்பர் இருக்கு பாரு, காமிக்கணும்ல ஆதாரத்தை. அப்ப என் தரித்திரத்தை சிலுவையில் சுமந்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? இங்க பாரு, முள்முடி அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தலையில முள்முடி வைக்கப்பட்டது, அது அடிக்கப்பட்டது, அவருடைய தலையில அது பாய்ந்தது. எதற்காக? இந்த கடன் பிரச்சனையினால டார்ச்சர் ஆகி நான் செத்து போய்விடக் கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முள்முடி ஏற்றுக்கொண்டார். இதை மனதில் வைங்க, இதை தியானிங்க, இதை விசுவாச அறிக்கையை மாற்றுங்கள். மாற்றங்கள் சீக்கிரத்தில் என்ன செய்யும்? வாழ்க்கையில உண்டாகும். ஆமென். அது மாத்திரமல்ல, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது சார்பாக தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார் என்பதற்கு இன்னும் கொஞ்சம் ஆதாரங்களை நாம் சத்திய வேதத்திலே ஆழமாய் பார்க்க முடிகிறது. சத்திய வேதத்தில் இதை பரவலாய் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே இன்னொரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து முள்முடி ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இன்னமும் சில ஆதாரங்களை நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமது சார்பாக தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்கள், இன்னும் சில எவிடன்ஸை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 48வது வசனம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை செவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஆசீர்வாதமான காரியங்களை பட்டியலிட்டு அங்கே பேசுகிறார். பிறகு அங்கே 15ஆம் வசனத்துக்கு மேலே இருந்து 68வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, சாபத்தை குறித்து பட்டியலிட்டு கொண்டே போகிறார். சாபத்தை குறித்து பட்டியலிட்டு கொண்டே போகிறார். இது அடுத்த வாரத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை மாத்திரம் பார்த்துட்டு மிச்சம் உள்ளது அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். பட்டியலிட்டு காண்பிக்கிறார். அப்படி பட்டியலிட்டு காண்பிக்கும் பொழுது தான் அங்கே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் 48ஆம் வசனத்தில் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் இருக்கும். இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேலே என்ன செய்வார்கள்? போடுவார்கள். இங்கே கர்த்தர் மோசையின் மூலமாக தரித்திரத்தை பட்டியலிட்டு போட்டு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று பசி அல்லது பட்டினி, இரண்டாவதாக தாகம், மூன்றாவதாக நிர்வாணம், நான்காவதாக சகலத்திலும் குறைவு. எல்லாம் நல்லா பாருங்க, எல்லாம் கவனிங்க. ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி அல்லது ஒரு குடும்பம் தரித்திரத்தில் தான் இருக்கிறாங்க என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த 4 அடையாளங்கள். ஒரு குடும்பம் தரித்திரத்தில் தான் இருக்குது, அவங்க அட்டை தரித்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது என்ன அத்தாட்சி, என்ன அடையாளம்? இந்த 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் இருக்கும், சகலத்திலும் குறைவுபட்டு இருக்கும். இந்த 4 காரியத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் தான் இருக்கிறாங்க, தரித்திரத்தில் தான் இருக்கிறாங்க, ஏழ்மையில தான் இருக்கிறாங்க, தாழ்ச்சியில் தான் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாய் விளங்கிவிடும். வாசிப்போம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். இரத்தாம்பரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்து கொள்ளுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம் 3 காரியங்கள். தாகத்தால் நாவு மேல்வாயோடு என்ன செய்ததாம்? ஓட்டி கொண்டதாம். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சாப்பாடு இல்லாமல் வீதிகளில் கிடக்கிறார்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது உடை இல்லாமல் துணி இல்லாமல் குப்பை மேடுகளை அணைத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அல்லது ஒரு குடும்பம் தரித்திரத்தில் தான் இருக்குது என்பதற்கு அடையாளம் என்ன? இந்த 3 அடையாளங்கள். அங்க 4 அடையாளங்களை பார்த்தோம், இங்க 3 அடையாளங்களை பார்க்கிறோம். நல்ல ஹை லெவலில் இருந்தவங்க திடீர்னு பார்த்தா எங்க வந்துட்டாங்க?
குப்பமேட்டுக்கு வந்துட்டாங்க. வீதிகளில் படுத்து கிடக்கிறாங்க. ஒரு பொட்டணம் கிடச்சா போதும், ஒரு புளியோதரை பொட்டணம். பெரிய கோடீஸ்வரர், பெரிய லட்சாதிபதி இந்த ஊர்லேயே. திடீர்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் வந்து வீதியில் அவங்க பிள்ளைங்கள்லாம் அப்படி வீதியில் கிடக்கிறாங்க. தண்ணி குடிக்க முடியாமல், தண்ணியே இல்லாமல், நாவெல்லாம் காஞ்சு, நாவு கீழ்வாயோட ஒட்டலை, மேல் வாயோட என்ன செய்ததாம்? ஓட்டி கொண்டதாம். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப தரித்திரத்துக்கு அடையாளமான இவைகளை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்பதை சத்தியவேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன் இப்போ இந்த வசனத்தை நான் வாசித்தேன் அப்படின்னா, இது எல்லாமே அப்படியே கல்வாரி சிலுவையிலே நிறைவேறினது. இப்போ நம்ம எதை பார்த்து கொண்டு வருகிறோம்? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்னுடைய தரித்திரத்தை சுமந்தார் என்பதற்கு என்ன எவிடன்ஸ், என்ன ஆதாரம்? ஒரு அடையாளம் என்ன? அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அதை நாம் பார்த்தோம். இப்ப பாருங்க, இந்த 4 காரியத்தையுமே அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து சத்தியவேதத்தில் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். சகலமும் தாகத்தோடும் பட்டினியோடும் நிர்வாணத்தோடும் இருக்கும், சகலமும் குறைவுபட்டு இருக்கும் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்ப தரித்திரத்துக்கு அடையாளமான இவைகளையும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் மீது முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஓகே, இப்பொழுது இந்த 4 காரியத்தையும் குறித்து நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். முதலாவதாக பட்டினி. பட்டினி அல்லது பசி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். அந்த கைது செய்திருந்த அந்த நேரத்திலிருந்து அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்கும் வரைக்குமே எந்த உணவையும் அவர் உட்கொள்ளவில்லை, எந்த உணவையும் அவர் சாப்பிடவில்லை என்பதை சத்தியவேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் பட்டினியாய் இருந்தார் என்று சத்தியவேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 147:9 நாம் பார்க்கிறோம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கூப்பிடுகிற காக்கைக்கு கிடையாது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, காகத்தின் மேலே அக்கறை உள்ள தேவன், காகத்துக்கு கூட சாப்பாடை கொடுக்கிற தேவன் இங்கே கல்வாரி சிலுவையிலே அவர் பட்டினியாய் தொங்கினார் என்று நாம் சத்தியவேதத்திலே பார்க்க முடிகிறது. காகத்துக்கு போய் மனுஷன் சாப்பாடு வைக்கிறான். எதுக்காக சாப்பாடு வைக்கிறான்? இவனுக்கு ஏதோ நல்ல காரியம் நடக்கணும். காகத்து மேல பாசம் வந்தெல்லாம் கிடையாது, காகத்து மேல அக்கறை வந்தெல்லாம் கிடையாது. ஐயோ, நீ காகம் செத்து போயிடும் பாவம் அப்படின்னு போய் மனுஷங்க வைக்கிற சாப்பாடை காக்காக்கு வச்சா ஏதோ புண்ணியம் கிடைக்கும், காக்காக்கு வச்சா ஏதோ நல்ல காரியம் நம்ம வீட்டில் நடக்கும். என்னத்தையாவது ஒரு மைண்டில் நல்ல ஒரு லாபத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் மனுஷன் போய் காகத்துக்கு என்ன செய்கிறான்? சாப்பாடை வைக்கிறான். அருமையானவர்களை கவனிங்கள், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் இங்கே கல்வாரி சிலுவையிலே பட்டினியோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட அந்த நேரத்திலிருந்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கிற வரைக்கும் உணவை உட்கொள்ளவில்லை, சாப்பிடவில்லை. அவர் பட்டினியாய் தொங்கினார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களை கவனிங்கள், சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 104 வாசிக்கிறோம், சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய திமிங்கலங்களுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கிறார் என்று. சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய திமிங்கலங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். திமிங்கலம் ஒரு வேளைக்கு 2 டன்னு சாப்பிடுமா. எத்தனை டன்னு? ஒரு டன்னு வந்து 1000 கிலோ. அப்போ 2 டன்னு 2000 கிலோ. ஒரு திமிங்கலம் ஒரு நேரத்துக்கு எத்தனை சாப்பிடுமா? 2000 கிலோ சாப்பிடுமா. இதை போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான திமிங்கலங்கள் எங்க கிடைக்குது? இத்தனை திமிங்கலங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கிற தேவன் கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஒரு பட்டினியோடு தொங்கினார் என்பதை கவனிக்க வேண்டும். என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? அவர் எனக்காக சிலுவையிலே பட்டினியோடு தொங்கினார். அவர் எந்த உணவை உட்கொள்ளவில்லை, அவர் பசியை ஏற்றுக்கொண்டார், பட்டினியை ஏற்றுக்கொண்டார், முள்முடியை ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் ஆகாரம் இல்லாமல் பட்டினியோடு தொங்கினார். எதற்காக? என்னையும் என் குடும்பத்தையும் போஷிப்பதற்காக, என் தேவைகளை சந்திப்பதற்காக, எனக்கு ஆகாரத்தை கொடுப்பதற்காக, என் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பட்டினியோடு தொங்கினார்.
ஆமென். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால், தரித்திரத்தில் இருக்கிற நம்மை அங்கே இருந்து மீட்டெடுப்பதற்காக, வறுமையில் இருக்கிற நம்மை மீட்டெடுப்பதற்காக, அந்த ஏழ்மையில் இருக்கிற நம்மை மீட்டு எடுப்பதற்காக, அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு பண்டமாற்றம் செய்வதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. நாம் தெளிவாய் பார்க்கிறோம், உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. எனக்காக அவர் தரித்திரர் ஆனார் என்பதற்கு ஆதாரம் என்ன? அவர் முள்முடி ஏற்றுக்கொண்டார், அவர் பட்டினியோடு அங்கே சிலுவையிலே தொங்கினார். இதெல்லாம் எண்ணி பார்க்கணும். பசினா என்ன அவருக்கு தெரியுமா? தெரியுமே. அவர் கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து மரிக்கிற வரைக்கும் எந்த உணவை என்ன செய்யவில்லை, அவர் உட்கொள்ளவில்லை. என்னுடைய தரித்திரத்தை அவர் சிலுவையில் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக என்ன? தாகம். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடு தாகத்தோடு நிர்வாணத்தோடும் இருக்கும். பட்டினியை பார்த்தோம். அடுத்து பாருங்க, தாகத்தோடு அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட அந்த நேரத்திலிருந்து மரிக்கும் தருவாய் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணியோடு என்ன செய்யல, அவர் குடிக்கவில்லை. அவர் தாகமாய் இருந்தார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். என்ன செய்தார்? தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி வார்த்தைகள், கல்வாரி சிலுவையில் தொங்குவதற்கு முன்பதாக சில கடைசி வார்த்தைகள், சில கடைசி வாக்கியங்கள், அதைத்தான் இங்கே நான் வாசிக்கிறோம். சத்தியவேதம் சொல்லுகிறது, இங்கே நான் தாகமாய் இருக்கிறேன். என்ன செய்கிறேன்? நான் தாகமாய் இருக்கிறேன். சத்தியவேதத்தில் எல்லாம் பார்க்கிறோம், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது என்று ஆபகுக்கு 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சமுத்திரம் ஜலத்தினாலே என்ன செய்திருக்கிறது? நிறைந்திருக்கிறது. சமுத்திரத்தை ஜலத்தினாலே நிறைத்தவர் யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த பூமி 4/3 பகுதி தண்ணீரினாலே சூழப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி தான் நிலப்பரப்பு, மித்த 3 பகுதி எப்படி இருக்குது? கடல் பரப்பு, தண்ணீர் பகுதியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மனிதன் வாழ வேண்டும், மனிதன் நன்றாயிருக்க வேண்டும், மனிதன் சுகமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இதையெல்லாம் கர்த்தர் அழகாய் அமைத்து வைத்திருக்கிறார். சூரிய வெப்பத்தில் பூமி கருகி போயிடும். 3 பகுதி நிலப்பகுதியை வச்சுட்டு ஒரு பகுதியை தண்ணீர் பகுதியாக வச்சோம்னா பூமி கறி சாம்பலா போயிடும் சூரிய வெப்பத்தினாலே. கர்த்தர் பாருங்க, மனுஷன் நல்லா இருக்குன்னு சொல்லி அக்கறைப்பட்டு விரும்பி எப்படி இப்படிலாம் அவர் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறார் பாருங்க. 3 பகுதி தண்ணீர், ஒரு பகுதி என்னது? நிலப்பகுதி. பூமியை தண்ணீரினாலே நிரப்பினவர் கல்வாரி சிலுவையிலே ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் அவர் தாகமாய் தொங்கினார் என்று சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது தாகமாய் தொங்கினார். நான் தாகமாய் இருக்கிறேன் என்று அவர் இங்கே கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் தாகத்தினாலே நிறைந்திருந்தார். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. வாசிப்போம் சங்கீதம் 22:15. பிள்ளைகள் தாகத்தினாலே அவருடைய நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது என்று நாம் இப்போ புலம்பல் புஸ்தகத்திலே வாசித்தோம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தாகத்தோடு தொங்கினார். தாகத்தோடு தொங்கினுடைய ரிசல்ட் என்ன? வாசிங்கள் சங்கீதம் 22:15. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர் என பார்க்கிறோம். தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தாகமாய் தொங்கினார், தாகத்தோடு தொங்கினார். அதனுடைய விளைவு என்ன? அவருடைய நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. இங்கே சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை அவர் என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனமாய் இங்கே பேசுகிறார், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்து. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாவு அங்கே மேல் வாயோடு என்ன செய்தது? ஒட்டி கொண்டது. இயேசு கிறிஸ்து என்னுடைய தரித்திரத்தை சுமந்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? முள்முடியை ஏற்றுக்கொண்டார், அவர் பட்டினியோடு தொங்கினார், அவர் தாகத்தோடும் தொங்கினார். ஆமென். தாகம்னா அவருக்கு என்னன்னு தெரியுது, பட்டினினா என்ன அவருக்கு தெரியும், தரித்திரம்னா என்ன அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? ஏற்று கொண்டார்.
ஏன் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது? தண்ணீர் குடியாததினாலே. அப்ப இயேசு கிறிஸ்து என்னுடைய தரித்திரத்தை சுமந்தார் என்பதற்கு ஆதாரம் என்ன? இங்கே நான் பார்க்கிறோம், அவர் தாகத்தோடு தொங்கினார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு அவர் பாதாளத்துக்கு போனார் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் எங்கே போனார்? பாதாளத்துக்கு போனார். பாதாளத்தினுடைய ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? பாதாளத்தினுடைய ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத ஒரு இடம் தான் பாதாளம். அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணீர் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறோம். ஒரு சொட்டு தண்ணி. என் தகப்பனாகிய ஆபிரகாமே, லாசருவை இறக்கிவிடும், அவன் தன்னுடைய விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என்னுடைய நாவை குளிர பண்ண வேண்டும் என்று அந்த ஐஸ்வர்யவான் கதறுகிறான். பாதாளத்தினுடைய ஒரு விசேஷம் என்ன? ஒரு சொட்டு தண்ணீரை இல்லாத ஒரு இடம் தான் பாதாளம். மக்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள், ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி. அந்த இடத்துக்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்காக போனார். என்னுடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே தாகமாய் தொங்கினார். ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத பாதாளத்துக்கு அவர் போய் என்ன செய்தார்? வேதனை பட்டார். வேதனை நிறைந்த ஒரு இடம்தான் பாதாளம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா வேதனையும் பட்டார். அவர் தாகமாய் தொங்கினார். எதற்காக? நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, நம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்காக. ஆமென். தரித்திர குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக, கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை தூக்கி எடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தாகமாய் தொங்கினார். ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும், இதை கவனிக்க வேண்டும். இதை ஆழமாய் கவனித்து மனதில் கொண்டு வந்து இதை அசை போடணும். ஒரு தூசி அளவு கூட இனிமேல் நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கடனுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏழ்மையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டார். அவர் பட்டினியாய் தொங்கினார், அவர் தாகமாய் தொங்கினார். ஆமென். ஓகே, மூன்றாவதாக நிர்வாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் இருக்கும். நிர்வாணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது ஒரு துண்டு துணி இல்லாமல் கூட கிட்டத்தட்ட அவர் அவிதமாய்த்தான் அவர் தொங்கினார் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நம்ம போட்டோஸ் எல்லாம் பார்க்கிறோம், இடுப்புல மாத்திரம், அறையில மாத்திரம் ஒரு சின்ன ஒரு டவல் கட்டி இருக்கிறது போல. ஆனால் வேத வல்லுநர்கள் உண்மையாகவே சொல்லுகிறார்கள், ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், இடுப்புல கூட கட்டுறதுக்கு துணி இல்லாம அவர் நிர்வாணமாய்த்தான் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சத்தியவேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம், வஸ்திரங்களை எல்லாம் அவர்கள் பங்கிட்டார்கள். வஸ்திரங்களை எல்லாம் பங்கிட்டார்கள். எனக்கு வெட்கமாயிருக்கிறது. வாசிக்கிறோம் சத்தியவேதத்திலே, எல்லாரும் என்னை பார்க்கிறார்கள், எனக்கு வெட்கமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் நிர்வாணமாய் தொங்கினார், தரித்திரத்துக்கு அடையாளமாக. ஆண்டவர் சொன்னார் ஒரு முறை, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை உங்கள் பரமபிதா உடுத்துவிக்கிறார். என்ன செய்கிறார்? காட்டு புஷ்பங்கள், அழகழகான பூக்கள், கலர் கலரான பூக்கள், பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது. அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலாம் பார்க்குறோம், அப்படியே அதை பறித்து தலையில் வைக்கலாம்னு பாருங்க பெண்கள் யோசிக்கிறாங்க. அவ்வளவு அழகாய் கர்த்தர் இந்த பூக்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்கிறாரு. அவர் ட்ரெஸ் இல்லாமல் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எண்ணி பாருங்கள், இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரர் ஆனாரே. எதற்காக? அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாய் ஆவதற்காக. ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இது விளங்கணும். இயேசு சிலுவையில் என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு? அவர் பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது தரித்திரத்தில் வாழல, அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரராய் ஆனார். அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனார் என்பதற்கு என்ன எவிடன்ஸ், என்ன அத்தாட்சி? அவர் தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டார், அவர் பட்டினியோடு தொங்கினார், அவர் தாகத்தோடு தொங்கினார், அவர் நிர்வாணத்தோடு தொங்கினார் என்று நாம் சத்தியவேதத்திலே பார்க்கிறோம். காட்டு புஷ்பங்களுக்கு துணியை உடுத்து வைக்கிற தேவன், அவர் துணி இல்லாமல் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். ஒரு கையகல துணி கூட இல்லாம அவர் தொங்கினார். ஏனென்றால் ஆதாமின் நிர்வாணத்தை மூடுவதற்காக, நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் நிர்வாணமாய் தொங்கினார். ஆமென்.
ஆதாம் போய் ஓடி ஒளிகிறான், நான் நிர்வாணமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. பிதாவாகிய தேவன் வர்றாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். ஆண்டவருக்கு தெரியாம போச்சோ? ஆண்டவருக்கு தெரியலையோ எங்க இருக்கிறான்னு? சிலர் அப்படி எடுத்துக்கிறாங்க. கிடையாது கிடையாது கிடையாது. கர்த்தர் என்ன கேட்கிறாரு, ஆதாமே என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால நீ இப்ப எங்க இருக்க தெரியுமா? புரியுதா உனக்கு? என் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனதுனால உன் நிலைமை என்னாச்சு பத்தியா? ஏன் ஓடி ஒளிகிற? ஆண்டவரே நான் நிர்வாணமா இருக்கிறேன். நிர்வாணமா இருக்கியா? அதுக்கு சொல்யூஷனை நான் தான் உண்டு பண்ண முடியும், உன்னால உண்டு பண்ண முடியாது. அத்தியை தச்சு போட்டு அதை மறைக்கல முடியாது. நான் ஒரு வழியை உண்டு பண்ணுறேன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு நிற்க வச்ச 2 பேர்த்தையும் ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை உரித்து அந்த தோலை எடுத்து அவனுடைய நிர்வாணத்தை மூடி விடுகிறார். அங்கே அடிக்கப்பட்ட அந்த ஆடு, அந்த மிருகம் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார். எதற்காக? என்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக. ஆமென். நான் நல்ல நிலைமையில வாழ்வதற்காக, நான் நல்ல துணிமணிகளை உடுத்தி நான் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தோடு வாழ்வதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பாருங்கள். இந்த காலை வேளையிலே உலகத்தில் இருக்கிற அவ்வளவு செடி கொடி மரங்கள் பூக்களுக்கு கலர் கலராய் ட்ரெஸ் போட்டு விடுகிற தேவன், அவர் இங்கே கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார். யாருக்காக? எனக்காக. ஆமென். சரி, இயேசு கிறிஸ்துவின் நிர்வாணத்தை மூடினது எது? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அன்றைக்கு மூடினது எது? அவரை பார்க்கும் பொழுது அங்கே என்ன தெரிந்தது? அங்கே கடந்து செல்கிறவர்கள் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது என்ன தெரிந்தது? அவருடைய நிர்வாணத்தை மூடினது எது? அவருடைய சரீரத்தை மூடினது எது? எது தெரியுமா? அவருடைய இரத்தமே அவருடைய சரீரத்தை மூடினது. தலையில இருந்து வடிந்த ரத்தம், கைகாலிலே அறையப்பட்ட ரத்தம், விழாவிலே குத்தப்பட்ட ரத்தம், முதுகினாலே வாறு உளப்பட்ட அந்த ரத்தம், எல்லா ரத்தமும் இயேசு கிறிஸ்துவின் நிர்வாணத்தை மூடினது. அந்த ரத்தம் தான் இன்றைக்கு நம்மை மூடி கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறது. இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய குமாரராக குமாரத்திகளாய் இருக்கிறோம். ஒரு தூசி அளவு கூட இன்றைக்கு நாம் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏழ்மையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடன் பிரச்சனைக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பசியிலையும் பட்டினிலையும் சாக வேண்டிய அவசியம் கிடையாது, கடன்காரனை கண்டு பயந்து ஓடி சந்துக்குள்ளையும் முந்துக்குள்ளையும் ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து இன்றைக்கு நான் வாழலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரர் ஆனாரே. ஆதாரம் என்ன? என்னுடைய தரித்திரத்துக்கு அடையாளமாக அவர் முள்முடி ஏற்றுக்கொண்டார். அவர் பட்டினியோடு தொங்கினார், தாகத்தோடு தொங்கினார், அவர் நிர்வாணத்தோடு சிலுவையில் என்ன செய்தார்? தொங்கினார். ஆமென். எனவே இயேசு கிறிஸ்து எதற்காக கல்வாரி சிலுவையில் தரித்திரர் ஆனார் என்றால், நம்மை கிறிஸ்துவுக்குள் அவருக்குள் ஐஸ்வர்யவான்களாக ஆக்குவதற்காக. ஆமென். அப்போ 3 பார்த்தோம் இல்லையா? பட்டினியோடு, தாகத்தோடு, நிர்வாணத்தோடு. இன்னும் ஒன்று எனக்கு பாக்கி, சகலத்திலும் குறைவுபட்டு. என்னது அந்த வசனம்? அப்படி தானே சொல்லுது. உபாகமம் 28:48 சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் இருக்கும். அப்போ இந்த 3 பார்த்தோம். இப்போ இன்னொன்று பார்க்க போகிறோம், சகலத்திலும் குறைவு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது, அவர் மனிதனாய் வாழ்ந்த பொழுது, அவர் குறைவிலே வாழவில்லை, அவர் சம்பூரணமாய்த்தான் வாழ்ந்தார் என்பதை நாம் ஏற்கனவே சத்தியவேதத்தில் என்ன செய்தோம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா புஸ்தகங்களிலே நாம் வாசித்தோம். ஆனால் அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போதோ அவர் சகலத்திலும் குறைவுபட்டார். அவர் சிலுவையிலே தொங்கும் போதோ அவருக்கு சொந்தமானது எதுவுமே இல்லை என்பதுதான் சத்தியவேதத்தினுடைய வெளிச்சமாகும். இதை எடுத்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பூமியிலே அவர் மனிதனாய் வாழ்ந்த பொழுது அவர் தரித்திரத்தில் வாழல, ஏழ்மையில வாழல, பசியில வாழல, பட்டினியில வாழல. அவர் சம்பூரணமாய்த்தான் வாழ்ந்தார், நிறைவிலே தான் வாழ்ந்தார். இது நமக்கு விளங்குகிறது, புரிகிறது, வசனத்தில் நாம் பார்த்தோம். ஆனால் அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போதோ அவர் சகலத்திலும் குறைவு விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருக்கு சொந்தமானது எதுவுமே அங்கே இல்லை. இதை விலைக்கு சொல்ற எல்லாரும் கவனிங்க. அவர்
தன்னுடைய தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் சத்தியவேதத்திலே பார்க்கிறோம். இந்த முள்முடி அவருக்கு சொந்தமான முள்முடி கிடையாது. இது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக வந்த முள்முடி. இந்த முள்முடியைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அப்ப இந்த முள்முடி யாருக்கு சொந்தமானது? ஆதாமுக்கு நமக்கு சொந்தமானது. நமக்கு சொந்தமானத ஆதாமுக்கு சொந்தமான முள்முடியை யார் ஏற்றுக்கொண்டார்? அவர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். முள்ளுகளால் ஒரு முடியை உண்டு பண்ணி என்று நாம் வாசித்தோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் தலையிலே சூட்டப்பட்ட முள்முடி அவருக்கு சொந்தமான முள்முடி கிடையவே கிடையாது. அடுத்தபடியாக சிலுவை மரணம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சிலுவையும் கூட இயேசுவுக்கு சொந்தமான சிலுவை கிடையவே கிடையாது. இந்த சிலுவை யாருக்கு சொந்தமான சிலுவை? ஆதாமுக்கு சொந்தமான சிலுவை, நமக்கு சொந்தமான சிலுவை. இந்த சிலுவையில யாரை தொங்க விட்டுருக்கணும்? ஆதாமையும் அவனுடைய சந்ததியாராகிய நம்மையும் தொங்க விட்டுருக்கணும். வரிசைய சிலுவையை ஊண்டி ஆதாம் முதற்கொண்டு இன்னைக்கு நம்ம வரைக்கும் எல்லாரையும் சிலுவையில் தொங்க வச்சிருக்கணும். ஏன்னா அந்த சிலுவைக்கு சொந்தக்காரர்கள் யாரு? நாம தான். ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக, கீழ்ப்படியாமை நிமித்தமாக வந்த சிலுவை இத இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அப்போ முள்முடியும் அவருக்கு சொந்தமானது கிடையாது, சிலுவையும் அவருக்கு சொந்தமானது கிடையாது. ஆனாலும் கூட அவர் என்ன செய்தார்? அதை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு தொங்கின சிலுவை அவருக்கு சொந்தமான சிலுவை கிடையாது. அடுத்தபடியாக ஆடைகள். அவருக்கு சொந்தமான ஆடையெல்லாம் உரிந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நிர்வாணமாய் தொங்கினார் என்று வாசிக்கிறோம். ஆதாமின் கீழ்ப்படியாமை நிமித்தமாக வந்த தரித்திரம் இது. அந்த தரித்திரத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கினார். அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவர் வெட்கப்படுத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக கல்லறை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க? கல்லறையில வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவரை கொண்டு போய் ஒரு கல்லறையில வைக்கிறாங்க. ஆழமாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து கடன் வாங்கப்பட்ட கல்லறையில, கடன் வாங்கப்பட்ட ட்ரெஸ்ல அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார். கல்லறை யாருடைய கல்லறை தெரியுமா? சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பின் கல்லறை என்று. இயேசுவின் கல்லறை என்று நீங்கள் வாசிக்க முடியாது. அப்ப கல்லறை யாருக்கு சொந்தமான கல்லறை? யோசேப்புக்கு சொந்தமான கல்லறை. ஆனா வைக்கப்பட்டது யாரு? இயேசு கிறிஸ்து கடன் வாங்கப்பட்ட கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுறாரு. எதுக்காக? நீங்களும் நானும் கடனுக்குள்ள மாட்டி மாய்த்து போய்விடக் கூடாது என்பதற்காக. அங்கே இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே சுத்தப்பட்ட சரீரம், அந்த சேலைகள், அந்த ஆடைகள் எல்லாமே அது யோசேப்புக்கு சொந்தமானது. இயேசுவுக்கு சொந்தமான துணிகள் கிடையவே கிடையாது. அப்ப தெளிவா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஓசி கல்லறை, ஓசி துணி. இப்படி சொல்லலாமா? கரெக்ட் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசி கல்லறை, ஓசி துணி. நீங்க ஓசி வாங்கியிருக்கிறீங்களா? அப்படிலாம் நம்ம வாழக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இவைகளை எல்லாம் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். போய் கை மாத்து, கால் மாத்து இதெல்லாம் வாங்கி நாம உள்ள விழுந்துடக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இவைகளை என்ன செய்தார்? அவர் ஏற்று கொண்டார். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரித்திரத்தின் உச்சத்தை நமது சார்பாக அடைந்தார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. தரித்திரத்தை முழுமையாக அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனார் என்பதற்கு என்ன அடையாளம், என்ன அத்தாட்சி, என்ன ப்ரூஃப், என்ன எவிடன்ஸ்? தலையிலே அவர் முள்முடியை ஏற்றுக்கொண்டார். அவர் பட்டினியோடு தொங்கினார், அவர் தாகத்தோடு தொங்கினார், அவர் நிர்வாணத்தோடு தொங்கினார், அவர் சகலத்திலும் குறைவுபட்டார், எல்லாத்திலும் குறைவுபட்டார். எதுவுமே அவருக்கு சொந்தமானது கிடையாது. அங்கே எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார்? அங்கே அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நம்முடைய பட்டினியை போக்குவதற்காக, நம்முடைய பசியை போக்குவதற்காக, நம்முடைய தாகத்தை போக்குவதற்காக, நம்முடைய நிர்வாணத்தை போக்குவதற்காக. ஆமென். நம்முடைய சகல குறைவுகளை நீக்குவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே சகல குறைவை செய்தார், ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஆகவே இன்றைக்கு நாம தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நாம் குறைவிலே வாழ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நாம் தாழ்ச்சியிலே வாழ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் ஆழமாய் கவனியுங்கள்.
பெரிய கோட்டீஸ்வரனாக மாறிடணும், பெரிய லட்சாதிபதியை மாறிடணும் ஒரே நாளில், ஜி பூம்பா. அப்படி நம்ம ஒரு முட்டாள்தனத்தை நம்ம சபையில் பிரசங்கிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட கூறுகட்ட காரியங்களை நம்முடைய சபையில் போதிக்கிறதே கிடையாது. நல்லா கவனிக்கணும் நீங்கள். அவர் தரித்திரராய் ஆனாரே எதற்காக? என்னை ஐஸ்வர்யவானாய் ஆக்குவதற்காக. அப்போ இதை எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு இதை நாம் மனதில் வச்சு தியானிக்கிறோமோ, அந்த அளவுக்கு குடும்பத்திலே மாற்றங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாற ஆரம்பிக்குது. இன்னும் ஆழமாக தியானிக்கிறோம், இன்னமும் நிலைமை மாற ஆரம்பிக்குது. இன்னமும் அது ஆழமாக தியானிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கையில முன்னேற்றங்கள், டெவலப்மெண்ட் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரே நாளில் பெரிசா அந்த குறித்து இங்கே போதிக்கிறது கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தாகமாய் தொங்கினார், பட்டினியோடு தொங்கினார், நிர்வாணத்தோடு தொங்கினார், சகலத்திலும் அவர் குறைவுபட்டார். ஆமென். அவர் முள்முடி ஏற்றுக்கொண்டார். தரித்திரம்னா என்னன்னு அவருக்கு தெரியும், பசினா என்னன்னு அவருக்கு தெரியும், சகலத்திலும் குறைவு என்றால் அவருக்கு தெரியும். ஆமென். பட்டினினா என்னன்னு அவருக்கு தெரியும். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? இன்றைக்கு எனக்கு அவருடைய ஐஸ்வர்யத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாக பண்டமாற்றம் செய்வதற்காக. கல்வாரி சிலுவையிலே அவருடைய ஐஸ்வர்யத்தை பண்டமாற்றம் செய்து விட்டார். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் விசுவாசிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு இதை தியானிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வாழ்க்கையில பொருளாதார விஷயத்துல வெற்றி உண்டாகும். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து